வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஆரோக்கியமான வகையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக முந்திரி. இது உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். தக்காளி ஒரு அளவுக்கு வதங்கினாலே போதும். இதில் நறுக்கின ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு குடமிளகாய், ஒரு 10-12 பீன்ஸ். காய்கறிகள் சேர்க்கிறது எல்லாமே உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த காய்கறிகளை வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சுட்டு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க, 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அரைச்ச இந்த பேஸ்ட்டை குக்கரில் போட்டுடலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். குறைஞ்ச தீயிலேயே ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் புழுங்கல் அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை உள்ளே போட்டுடலாம். 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விட்டுடலாம். பச்சை பயிறு 1/2 கப் தான் சேர்க்கணுங்கிறது இல்லை, நீங்கள் ஒரு 3/4 கப் அளவுக்கும் கூட சேர்த்துக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் எப்போவும் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பச்சை பயிருக்குன்னு தனியாக எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, இது சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிடலாம். நீங்கள் எப்போவும் சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டால் மட்டும் போதும். 4 விசில் விட்டுருந்தேன். இப்போது ப்ரெஷர் அடங்கிருச்சு. இதை திறந்துடலாம். குக்கரை திறந்தால் வீடே மணக்கிற அளவுக்கு அருமையான சுவையில் நம்மளோட பச்சைப்பயிறு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான இந்த பச்சைப்பயிறு புலாவை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.